நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து நாம் சொல்வோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். இயேசுவே, என் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எனக்காய் உம்மையே முழுவதுமாக கொடையாக தருகின்ற தெய்வமே, உமது அன்பிற்காய், உமது கருணைக்காய், உமது தற்கையளிப்பிற்காய் நான் உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து வரை கரம் உயர்த்தி நன்றி இயேசுவே என்று நாம் பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia.
மரியா. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆண்டவரை உற்று நோக்கி சொல்வோம். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத இறைவன். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நீ. ஒவ்வொரு கணமும் உமது வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தெய்வம் நீ. என் தசையை நான் உனக்கு உணவாக கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர். உமது வாக்கு தத்தத்தின்படிதான் ஆண்டவரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். நற்கருணை ஆண்டவரே, உலகெங்கும் இருக்கின்ற கொடான கோடி ஆலயங்களில் நீர் வாசம் செய்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீரே. எங்கள் மீது வாஞ்சையாய் உமது அன்பை வெளிப்படுத்துகிறீரே. பாசமாய் பார்த்து கொண்டிருக்கிறீரே. உமது கருணை கண்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஈர்த்து கொள்கிறீரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை தோத்தரிக்கிறோம். வலக்கரம் பிடித்து உன்னை நடத்துவேன், உனக்கு துணையாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, ஒவ்வொரு கணமும் உமது வாக்கு தத்தத்தின்படிதான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீரே. உமது வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி நம்ம எல்லோருமாய் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நாம் தோத்தரிப்போம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தெய்வமே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால்
உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். அன்பினால் அனைத்து அபிஷேகத்தால் நிரப்பி ஆதரிப்பவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை உற்று பார்த்து இதே வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் புகழ்வோம், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் நீ. வலக்கரம் பிடித்து துணையாயிருப்பேன் என்று சொன்னவர் நான் நிரூபித்து காண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ உமது இரத்தத்தால் கழுவுகின்ற தெய்வம் நீர், ஆவியால் நிரப்புகின்ற தெய்வம் நீர், என்னை அபிஷேகத்தினால் பலப்படுத்துகின்ற தெய்வம் நீர். பாடுகளை ஜெயிக்க மகிழ்ச்சியாய் வாழ துணை தருகின்ற தெய்வம், உமது வார்த்தையினால் என்னை தேற்றுகின்ற தெய்வம், திடப்படுத்துகின்ற தெய்வம், உறுதிப்படுத்துகின்ற தெய்வம். ஆண்டவரே, தினம் தினம் சாத்தானை எதிர்கொள்ள வெற்றி கொள்ள ஆண்டவரே பேர் ஆற்றலை, சக்தியை, பலத்தை தருகின்ற தெய்வம். அன்பினால் அரவணைத்து
ஆண்டவரே உமது அபிஷேகத்தினால் நிரப்பி எனக்கு ஆற்றலை, சக்தியை, பலத்தை தருகின்ற தெய்வம். நன்றி 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 என்று வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது, அத்தனை நன்மைத்தனங்களை நீர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறீர் சாமி என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து, உங்களுக்காய் ஆண்டவர் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து, நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்துவாறு நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். இது துதியின் நேரம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற நேரம். முழு உள்ளத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, சக்தியோடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொடைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை துதிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரின் கரங்களை பற்றி பிடித்து எங்களுக்காய் இருக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தனித்து இருந்தாலும், தனிமையில் நடந்தாலும் நீர் எங்களோடு கூட நடந்து வந்திருக்கிறீர் சாமி. இன்றும் நடந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளும் அனாதையாய் போகாத படிக்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உமது வார்த்தைகளை அல்லாமல் எங்களுக்கு தேற்றுகிற வார்த்தைகள் வேறு எது உண்டப்பா? இதோ நாங்கள் கலக்கமுற்றிருக்கும் போதும், அன்றாட வாழ்வில் திகிலுற்று இருக்கும் போதும் உமது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு தேற்றரவாய் இருக்கிறதே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உமது வார்த்தைகள் இல்லை என்றால் நாங்கள் எங்கே சென்றிருப்போம் என்று தெரியாதுப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இயேசுவே அப்பா, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மீட்டு கொண்டீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவுகிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. நாங்கள் ஒன்றுக்கும் தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை நேசிக்கிறீரே, எங்களை அரவணைக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேர்மையானவர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லுகிறீரே அப்பா. எந்த மனிதனும் அப்படி சொல்லுகிறது இல்லையே, நீர் ஒருவர் மட்டுமே எங்களை தேடி வந்திருக்கிறீர் சாமி. எங்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தவிர உம்மை சமீபமாய் பெற்ற ஜனம் வேறு எது அப்பா? நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனை அந்தகார சக்திகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும், எத்தனை பிரச்சனைகள் எங்களை கடந்து சென்றாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற தைரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை ஜெயித்து உமக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் என்று உறுதியளித்து உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமைக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களை அரவணைக்கிற அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்களை தேற்றுகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமது வலக்கரத்திற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. திருப்பாடல் 73 நாம் வாசிப்போம். சங்கீதக்காரர் இப்படியாய் அறிக்கை செய்கிறார்: உண்மையாகவே இஸ்ராயலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரர் சொல்வார், என் கால்கள் சற்றே நிலை தடுமாறின, நான் அடி சறுக்கி விழப்போனேன், ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன், பொல்லாரின் வளமகி வாழ்வை நான் கண்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டினார், எனக்கு இரக்கம் காட்டினார். ஆண்டவர் வாக்கு தத்தத்தின்படி என்னை நடத்தினார். வாக்குமறாத தெய்வம் எனக்கு கரம் பிடித்து என்னை தூக்கினார், என்னை தூக்கி நிறுத்தினார்.
என் சார்பாக இருந்தார். ஆண்டவர் எனக்காக பேசினார். ஆண்டவர் என் குரலாக வெளிப்பட்டார். ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தீர், எனக்காக குரல் கொடுத்தீர், எனக்காக கரம் கொடுத்தீர், என்னை நீர் தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உமது வழக்கரத்தை, உமது அன்பை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறேன் சாமி, நன்றி செலுத்துகிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு கணமும் நீர் என்னோடு இருக்கிறீரே, என் சார்பாக இருக்கிறீரே, என் கண்ணீரை காண்கிறீரே, என் கண்ணீரை துடைக்கிறீரே. ஆண்டவரே, என்னை மார்போடு அணைத்துக் கொள்கிறீரே. எனக்கு கஷ்டம், துன்பம், போராட்டம், மனவருத்தம் வருகின்ற வேளைகளில் எல்லாம் ஆண்டவரே, உமது குரலினால் சப்தமாய் சொல்லி சொல்லி என் செவிகளில் படுகின்றபடி என்னை திடப்படுத்துகின்ற தெய்வமே, என்னை உற்சாகப்படுத்துகின்ற தெய்வமே, என்னை உறுதிப்படுத்துகின்ற தெய்வமே, நான் உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன். நான் உம்மை தண்டனிட்டு வணங்குகின்றேன். ஆண்டவரே, உமது பேர் இரக்கம் மேலானது. ஆண்டவரே, உமது வழக்கரம் உன்னதமானது. உமது பேர் இரக்கத்திற்காய், உமது அன்பிற்காய் நான் உம்மை போற்றுகிறேன் சாமி, நான் உம்மை புகழ்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ மாதத்தின் முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே அன்னையை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீரே. உமது தாயே எங்களுக்கு தாயாய் கொடுத்திருக்கிறீரே. என் தாயை போல நீங்கள் வாழ வேண்டும், என் அன்னையை போல நீங்கள் சிந்திக்க வேண்டும், என் அன்னையை போல நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதோ நற்கருணையாய் நான் நிற்கிறேனே, இது அன்னை உங்களுக்கு கொடுத்த கொடை என்று நீர் எங்களுக்கு சொல்கிறீரே. அன்னையை போல வாழதான் நாங்களும் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரை, எங்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. உம்மை போல ஆண்டவரை நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். உம்மை போல நாங்கள் மாற ஆசைப்படுகிறோம். உம்மை போல ஆண்டவரை நாங்கள் பேச ஆசைப்படுகிறோம். எங்கள் சக்தி போதாது, எங்கள் முயற்சி போதாது. ஆண்டவரே, உம் அருள் வேண்டும், உம் கிருபை வேண்டும், உமது அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, உமது அருளால் மட்டுமே உம்மை போல நாங்கள் பார்க்க முடியும், உம்மை போல மாற முடியும், உம்மை போல வாழ முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரம் என்று சொல்லி நம் இதய ஏக்கத்தை இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தி நாம் ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். உலகில் ஆண்டவருக்காய் இயங்குகின்ற ஆன்மாக்கள் கொடான கோடி உண்டு. தனிமையில், முதுமையில், போராட்டங்களில், சோதனையில், குடும்ப பிரச்சனைகளில், நோயில், வருத்தங்களில், கடன் பிரச்சனைகளில், இன்னும் உலக பிரகாரமான சாத்தானின் சூழ்ச்சிகளில் தத்தளித்து அல்லல்பட்டு, இயேசுவே, உம்மை போல நான் மாற ஆசைப்படுகிறேன், உமக்காக வாழ ஆசைப்படுகிறேன், உம் விருப்பப்படி வாழ நான் ஆசைப்படுகிறேன், உம் கிருபை எனக்கு வேண்டும் சாமி, உம் அருள் எனக்கு வேண்டும், நீர் என்னை திடப்படுத்த வேண்டும், நீர் என்னை பலப்படுத்த வேண்டும், நீர் என்னை உறுதிப்படுத்த வேண்டும், நீர் என் கண்ணீரை துடைக்க வேண்டும், என் அவநம்பிக்கையை நீர் போக்க வேண்டும், அச்சத்தை ஆண்டவரே நீர் தீர்க்க வேண்டும், மனது உருக்கத்தினால் என்னை நீர் உருமாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லோர் சார்பாக, உலகில் இருக்கின்ற பிள்ளைகள், இயேசுவுக்காய் இயங்குகின்ற பிள்ளைகள் சார்பாக இந்த பாடலை பாடி நாம் அறிக்கை செய்வோம், அர்ப்பணித்து ஜெபிப்போம். உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே.
பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே உம்மை போல பரிசுத்தம் தாருமே பரிசுத்த ஆவியால் நிரப்பி பரிசுத்த பாதையில் நடத்துமே அன்புள்ள மனதுருக்கம் தாருமே உம்மை போல அன்பாக மாற்றுமே அன்புள்ள ஆவியால் நிரப்பி அழகான பாதையில் நடத்துமே உம்மை போல மாறணுமே செய்யா நான் உம்மை போல மாறணுமே உம்மை போல மாறணுமே செய்யா நான் உம்மை போல மாறணுமே ஆண்டவரை உற்று பார்த்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதையே சொல்வாம். ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும், உம்மை போல என்னை மாற்றும். இயேசுவே, உமது பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாரும். தூய ஆவியால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, மனது உருக்கத்தை எனக்கு தாரும். ஆவியால் ஆட்கொண்டு என்னை ஆளுகை செய்யும். அழகான ஆன்மீக பாதையில் ஆண்டவரை என்னை நடத்தும். எனக்கு சாந்தத்தை தாரும், தாழ்ச்சியை தாரும். ஆண்டவரே, உம்மை போல மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டால் என்னால் மன்னிக்க பலம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். விண்ணக பாதையில், பரலோக பாதையில் ஆண்டவரே என்னை நடத்தும். ஜெப ஆவியை எனக்கு தாரும். ஜெபத்தினால், பரித்தியாகத்தினால், சான்று வாழ்க்கையினால் ஆண்டவரே ஆன்மாக்களை அறுவடை செய்ய, அன்னை மரியாவை போன்ற எல்லோரையும் ஆன்மீக பாதையிலே நடத்த, விண்ணக பாதையிலே கொண்டு செல்ல எனக்கு கற்றுத்தாரும். என்னோடு பேசும் ஆண்டவரே, உமது குரலுக்காய், உமது கட்டளைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திரு சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுக்கலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, பில் என்கின்ற ஒரு சகோதரன் இருந்தான். ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர் பணி செய்கின்றவர். வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது விபத்தில் அடிபட்டு அவருடைய கால் உடைந்தது. பல மருத்துவமனைகளுக்கு சென்றவர், சிகிச்சை பெற்றவர். முழுவதுமாக அவர் நலம் பெறவில்லை. நொண்டி நொண்டி தான் நடந்து கொண்டிருந்தார். மருத்துவர்கள் பல ஆலோசனை சொன்னார்கள். ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை கூட மாற வாய்ப்புண்டு. இந்த சகோதரனுக்கு அச்சம்தான் வந்தது. அவனுக்கு இருந்த ஒரே வழி ஜெபம். ஆராதனையில் கலந்து கொள்கின்றார், மனதுருக ஜெபிக்கின்றார். அவரோடு சேர்ந்து அந்த ஜெப குடும்பத்தில் இருந்த எல்லோரும் ஜெபித்தார்கள். ஜெபத்தினுடைய உச்சத்தில்
ஒரு பேர் இரைச்சல் அவனுடைய காதில் ஒலித்தது. அந்த கணத்திலேயே அவன் துள்ளி குதித்தான். ஆலயத்திலேருந்து அப்படியே வெளியே ஓடினான். கார் பார்க்கிங் எல்லாத்தையும் சுற்றி காட்டின. சுற்றி ஓடி வந்தான். ஓடி வந்து அவரை பார்த்தவர்களை எல்லாம் அவன் இப்படியாக கேள்வி கேட்டான். நான் இப்போ என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்களா? ஏனென்றால் அவர் எல்லாருக்குமே தெரியும், அவர் நடக்க கஷ்டப்பட்டவர், நொண்டி நொண்டி நடந்தவர். இப்போ அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக ஓடி ஓடி காட்டுகின்றார். ஆண்டவர் எனக்கு இறங்கினார், ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகப்படுத்தினார், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லி பில் என்கின்ற இந்த சகோதரன் செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். அன்பு உறவுகளே, முதல் சனிக்கிழமை அன்னை மரியா நமக்கு நினைவூட்டுகின்றார்கள், என் மகனை உங்களுக்கு கொடுத்ததே நான் தான். நற்கருணை நாதராக நீங்கள் பார்க்கின்ற இந்த இயேசுவை, என் அன்பு மகனை உங்களுக்கு கொடையாக கொடுத்ததே நான் தான். நீங்கள் உண்மையில் என் மகனை நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று அன்னை நமக்கு என்று வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தருகின்றார்கள். முதல் பாடம், நற்கருணை நமது வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். நற்கருணை நமது வாழ்வின் உச்சமாக கொடுமுடியாக இருக்க வேண்டும். Eucharist is the center of our Christian life and crown of our Christian life. நான் உங்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் நீங்கள் இந்த நேரத்தில் நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆன்மீக முயற்சியின் நிமித்தமாக தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அப்படின்னா நற்கருணை ஆண்டவரை மையப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை நீங்கள் தொடர வேண்டும். நற்கருணை ஆண்டவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் அடிக்கடி உரையாட வேண்டும். நற்கருணை ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது மட்டுமல்ல, ஆண்டவர் பேசுவதையும் கேட்பது. நற்கருணை ஆராதனையில் ஆண்டவரை துதிப்பது போற்றுவது மட்டும் அல்ல, ஆண்டுடைய குரலை, நற்கருணை ஆண்டவரின் குரலை நாம் கேட்பது. இது அன்னை இன்று நமக்கு தருகின்ற முதல் பாடம். நற்கருணை நமது வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். நற்கருணை நமது வாழ்வின் கொடிமுடியாக இருக்க வேண்டும். உண்மையில் நான் நற்கருணை ஆண்டவரை நேசிக்கிறேன், உண்மையில் நான் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கிறேன், உண்மையில் நற்கருணை ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் என்றால் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியத்தை செய்யணும்? நான் எதையாவது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நற்கருணை ஆராதனை இதைதான் நமக்கு கற்றுத்தருகின்றது. தன்னையே நமக்கு தருகின்ற ஆண்டவர், தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எது? நாம் எதையாவது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், ஆறுதலான வார்த்தையாக இருக்கலாம், அறிவுரையாக இருக்கலாம், கண்டித்து திருத்துவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடம் இருப்பது எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டது தானே. உன்னுடைய உயிரை கொடுத்ததோடு பெற்றோர், உடலை கொடுத்தது பெற்றோர், உனக்கு பெயரை கொடுத்தவர்கள் மற்றவர்கள், விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் மற்றவர்கள், உனக்கு கல்வியை கொடுத்தவர்கள் மற்றவர்கள், நீர் சம்பாதித்தாலும் உனக்கு பணத்தை கொடுப்பவர்கள் மற்றவர்கள், நீ இருக்கின்ற வீட்டை கட்டி கொடுத்தவர்கள் மற்றவர்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற அரிசி பருப்பு உணவு வகைகளை உருவாக்கி தருகின்றவர்கள் மற்றவர்கள், உனக்கு பெயரை கொடுத்தவர் மற்றவர், இறுதியிலே உனக்கு இறுதி விடையை, இறுதி பயணத்தின் போது உங்களுக்கு கடைசி உறவு பிரியாவிடையை கொடுக்க போவதும் மற்றவர்கள். கொடுப்பதால் மட்டும்தான் நீங்களும் நானும் இயேசுவின் நற்கருணை அன்பை பிரதிபலிக்க முடியும். அதனால் அன்னை மரியா நமக்கு இரண்டாவது
வாழ்க்கை பாடம் கற்றுத்தருவது நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும், பகிர வேண்டும். பகிர்வது தான் நற்கருணை ஆன்மீகத்தினுடைய அடையாளம், நற்கருணை அன்பினுடைய அடையாளம். மூன்றாவது, நற்கருணை ஆராதனை முடிகின்ற வேளையில் நமது வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நற்கருணை ஆண்டவரை இங்கே நாம் சந்திக்கிறோம் என்றால், இந்த ஆண்டவரை வீட்டில் இருக்கின்ற கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவுகள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், சிறையில் இருக்கின்றவர்கள், இவர்களில் நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். இவர்களில் ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு என்னை நீர் ஆராதித்தால் மட்டும் போதாது, இந்த ஆராதனையில் நீ பெற்றுக்கொள்கின்ற இந்த அனுபவம், இந்த அன்பு அனுபவம் ஆராதனை முடிந்த பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக வேண்டும். அதனால்தான் when the adoration ends, our life begins. ஆராதனை முடிகின்ற பொழுது நமது அன்பு வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை அன்னை மரியா ஆணித்தரமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசா அவர்கள் அடிக்கடி இப்படியாக சொல்வார்கள், சிலுவையை நீ உற்று பார்க்கின்ற பொழுது, சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உன்னை எவ்வளவு அன்பு செய்தார் என்பது உனக்கு புரியும். சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை எவ்வளவு அன்பு செய்தார் என்பது உனக்கு புரியும். நற்கருணை ஆண்டவரை நீ உற்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இப்போது உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பது உனக்கு புரியும் என்கிறார். நற்கருணை ஆண்டவரை உற்று பார்க்கின்ற பொழுது நமக்கு அது புரியும். இந்த ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறார், என் மீது அக்கறையாக இருக்கிறார், எனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் சரணடைவோம், ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, ஆராதனை முடிகின்ற வேளையிலே எங்கள் ஆன்மீக வாழ்வு ஆரம்பிக்கட்டும் சாமி. உமது அன்பு எங்கள் வாழ்விலே வெளிப்படட்டும். மீது நாங்கள் வைத்திருக்கின்ற பாசம் எங்களுடைய பார்வையில், எங்களுடைய பேச்சில், எங்களுடைய செயலில், எங்களுடைய உறவில், எங்களுடைய மதிப்பீட்டு வாழ்க்கையில், எங்களுடைய சேவையில் வெளிப்படட்டும். அதற்கான அருளை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன், நீர் கட்டளையிட்டால் போதும் நான் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன். ஆண்டவரே உம் பாதத்தை நான் கெட்டியாக பிடித்து கொள்வேன். நீர் எனக்கு போதும் சாமி, உமது வார்த்தை எனக்கு போதும், உமது வாக்குத்தத்தம் எனக்கு போதும், உமது கட்டளை எனக்கு போதும். உம் விருப்பப்படி வாழ்வது தான் ஆண்டவரே எனக்கு ஆசை சாமி. என்னை உமது குரலொளி ஆட்சி செய்யட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உமது அன்பு கட்டளை என்னுடைய குரலில், ஆண்டவரே என்னுடைய செவியில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். என்னோடு பேசும், எனக்கு கட்டளையிடும், நான் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன், உம் பாதத்தை கெட்டியாய் பிடித்து கொள்வேன். உமது மகனாக 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 மகளாக ஆண்டவரை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் பேச வேண்டுமாய் நாம் கேட்போம், அறிக்கை செய்வோம். சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, சொன்னால் போதும் செய்வேன்,
நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய தீர்மானம், இதுதான் என்னுடைய முடிவு சாமி. நான் உம்முடைய மகன், உம்முடைய மகள். ஆண்டவரே, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்வேன். ஆண்டவரே, இதுவே என்னுடைய ஏக்கம். என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம், உருக்கமாய் ஜெபிப்போம். குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளினால், போராட்டங்களினால், அடிமைத்தன பழக்க வழக்கங்களினால், உடல் நோயினால், குடிப்பழக்கத்தினால், போதை பழக்கங்களினால், உலக பிரகாரமான ஈர்ப்புகளினால், சாத்தானின் சூழ்ச்சிகளினால், கிறிஸ்துவ விழுமியங்களை வாழ்க்கைப்படுத்த தவறி போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான வேளையிலே முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. குடிப்பழக்கத்தினாலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று எழுதியிருக்கிறபடி குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களை தாங்களே மீட்டுக்கொள்ள முடியாதே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியை நீர் அனுப்பும் சுவாமி. ஆசீர்வதியும், அவர்களை விடுவியும் ஆண்டவரே. விடுதலை தாரும். பல்வேறுபட்ட அடிமைத்தனங்களிலே சிக்கி போராடி கொண்டிருக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் சாமி. தகப்பனே, ஒவ்வொருவருக்காகவும் நீர் பரிதவிக்கிறவர் அல்லவா? ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர் சுவாமி. இறங்கும் ஒவ்வொருவரின் மீதும் நீர் மனம் இறங்குவீராக. இறங்கும் ஆண்டவரே. அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்தருள்வீராக. ஆசீர்வதியும் சீக்கிரமாய் அவர்களுக்கு நீர் நீதியை செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கடன் தொல்லையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. நீர் மட்டுமே இறங்கி செயல்பட முடியும் சுவாமி. இறங்கும் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலையாவோம் ஆண்டவரே. ஆமென். கடன் தொல்லையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும்
நீர் மனமிறங்குவீராக, ஆசீர்வதியும் மனமிறங்குவீராக. ஆசீர்வதியும் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் இதோ ஆண்டவரே. வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொடும் சாமி, நீர் தொடும் ஆண்டவரே. இதோ மனிதனால் இது ஆகாதது, ஆனால் தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறபடி உமது வார்த்தையின்படி அப்பா நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை என்பதை உமது பிள்ளைகள் கண்டு உணர்ந்து அப்பா உமக்கு சாட்சியாய் வாழச் செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நேரத்திலே தொடும் சுவாமி. சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது சமாதானத்தை நீ நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இதோ வாஞ்சையில்லவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இதோ ஒவ்வொரு மீதும் உமது பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றும் அப்பா. தூய நீரை நான் உங்கள் மேல் தெளிப்பேன் என்று சொன்னீரே. புது இருதயத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொன்னீரே. அப்பா எங்களை புதுப்பியும்பா, எங்களை ஒவ்வொருவரையும் புதுப்பியும். உமக்கேற்ற கருவியாய் வணைந்து கொள்ளுவீராக, எங்களை ஒவ்வொருவரை வணைந்து கொள்ளுவீராக. அதற்கேற்ற பரிசுத்தம் உடையவர்களாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒன்றை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதே அப்பா. நாங்கள் அழுக்கும் குப்பையுமாய் இருக்கிறோம் சாமி. எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ உமது கையை எங்களிடமாய் நீட்டி எங்களுடைய அழுக்கை எல்லாம் எங்களிடத்திலிருந்து எடுத்து விடும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது தயவு பாராட்டும் ஆண்டவரே. கிருபையாய் எங்கள் மீது இரக்கம் செய்யும் சுவாமி. நீர் மன்னிப்பதில் இதோ தயவு பெருத்துவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. இதோ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அதிசயத்தை செய்தவர் நீர் அல்லவா, எங்களுக்கும் அப்படியே செய்வீராக. இந்த நேரத்திலே கூட எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்க உம்மாலே முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சாமி. எங்கள் ஒவ்வொரு முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்து விடுகிறவர் நீர் அல்லவோப்பா. எங்களை நீர் கழுவி சுத்திகரித்து எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்கள் மீது மனமுருகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. எத்தனையோ வேளையிலே எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர், எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீர். இனியும் நீரே அப்படி செய்வீராக. உம்மை நோக்கி காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வீராக. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீர் நாங்கள் வாசிக்கிறோம் சாமி. ஒரு வார்த்தையின்படி உம்மை மட்டுமே நோக்கி காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு, உமது முகத்தை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு அப்பா நீர் சமீபமாய் இருப்பீராக. நீர் இருக்கிறீர் சாமி. நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிவதில்லையே, எங்களுடைய பாவங்களினால் உம்மை நாங்கள் கண்டுகொள்ள முடிவதில்லையப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா உம்மை காண்கிற கண்களை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உம்மை உணரக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் தருவீராக சாமி. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்பதை எங்களுக்கு இந்த நேரத்தில் நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்துதிக்கிறோம் சாமி. எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். மண்பெயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்போம்.
மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவின் ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் உம்மை போல மாறி உம்மை போல வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உமது பேரன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.